நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிறகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் ரொம்ப அதி அற்புதமான சிறப்புமிக்க. எப்படி நம்ம பெருமாள் கோயிலில் வசதி அப்படின்னு சொன்னோம்னா திருப்பதி நமக்கு நினைவுக்கு வருமோ மலை கோயிலில், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேடந்தாங்கல் போகக்கூடிய ஒரு வழியில் சென்னையிலேருந்து கிட்ட ஏறக்கூடிய ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் மலை கோயிலான அலர்மேல் மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள். ரொம்ப அது பேர் சொல்லும் பொழுதே நமக்கு அந்த ஒரு சந்தோஷம், ஒரு அந்த தெய்வத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில். ஏன்னா திருப்பதியை தொண்டைமான் தன்னுடைய எதிரிகளை ஜெயிச்சு பெருமாள் காட்சி அளித்து பெருமாளுக்காக எப்படி கோயில் கட்டினாரோ அதே போல் இங்கேயும் தென் திருப்பதின்னு அழைக்கக்கூடிய திருமலை வையாவூர் இந்த கோயிலையும் அவர் தான் கட்டினதா வரலாறு. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் திருப்பதியில் எப்படி கீழே வராக கஷேத்திரம் இருக்கோ, வராகருடைய சன்னதி இருக்கோ புஷ்கரணி பக்கத்தில், அதே போல் இங்கே புஷ்கரணி உண்டு, வராகருக்கு தனி சன்னதியும் உண்டு. வராகரை சேவிச்சு தான் நம்ம மேலே பெருமாளை பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சேவிக்கணும். அதான் ஐதீகமும் கூட. படிக்கட்டு ஏரியும் போகலாம், வாகனங்கள் மூலியமாக அது தனி ரோடும் உண்டு. படிக்கட்டுனா கிட்டத்தட்ட 540 550 படிகள் உண்டு. படிக்கட்டு மேலே நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் சன்னதியை சேவிக்கிறது பிரதர்ஷனம் வரத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடிமரம் உண்டு. அதே போல் எப்படி நம்ம கீழே வராக சேவிச்சுட்டு போனோம், பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வராகருக்கு தனி சன்னதி உண்டு. வராகர் சன்னதி பக்கத்திலேயே நமக்கு ஆழ்வார்களுடைய சன்னதியும் ராமானுஜர் மனவாள மாமணிகள் சன்னதியும் ரொம்ப பெரிய விக்கிரகம். அந்த சன்னதியை பார்க்கும்போதே ஒரு பெரிய மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. இங்கே அலர்மேல் மங்கை தாயார் பெருமாள் அருகாமையிலேயே பக்கத்திலேயே தனி சன்னதியாக வழிபடுறது நமக்கு கொடுத்து வச்ச ஒரு பாக்கியமாக இருக்கும் இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும். அதுக்கு அடுத்தது தென்மேற்கில் இந்த கோயிலை ஒட்டியே சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி உண்டு. இப்போ சக்கரத்தாழ்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பிரதர்ஷனம் பண்ண முடியாது முக்கால்வாசியான க்ஷேத்திரங்களில். இங்கே முன்னாடி சக்கரத்தாழ்வார், பின்னாடி யோக நரசிம்மர், அவர் பிரதர்ஷனம் பண்ணி நம்ம பார்க்க முடியும். சில கோயில்களில் கண்ணாடி வச்சுருப்பா, சக்கரத்தாழ்வாரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் பட் இந்த கோயிலில் பிரதர்ஷனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைக்கப்பட்டு நம்ம அவரை சுற்றி வலம் வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. இந்த கோயில் அவசியம் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக படிக்கட்டு மூலியமாக ஏறி போங்க. நிச்சயமாக ஒரு பெரிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த கோயிலை குறித்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணம் பேர் குழந்தை தள்ளி போகிறது அப்படின்னா அவசியம் இந்த கோயிலுக்கு, இந்த கோயில் மலையை மேலே ஏறி திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு இவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனி மாதத்தில் பிறக்கிறவா எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அப்படின்றது ஊர்ஜிதமாக சொல்லலாம். இது ஆனி மாதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா அவசியம் உண்டு. இது நம்ம சொன்னால் சிலருக்கு புரியாத ஏற்றுக்கவும் மாட்டா. ஒன்று. ரெண்டாவது, இப்போ திருப்பதி போனால் கூட அலர்மேல் மங்கை தாயார் கீழே தான் இருப்பாள். ஆனால் பட் இங்கே பக்கத்துலேயே பெருமாள் பக்கத்துலேயே தாயார் இருக்கிறது விசேஷம். இந்த கோயில் அவசியம் தென் திருப்பதின்னு அழைக்கப்படுகின்ற அலர்மேல் மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அவசியம் நம்ம போக வேண்டிய ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். போய் அதனுடைய பலன் நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.